வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷனல் ரெசிபியான உளுந்து இட்லி பொடி பண்ண போறோம். இந்த இட்லி பொடியை பொடி இட்லி, பொடி தோசை, பொடி ஊத்தப்பம் இதெல்லாம் என்ன பண்ணாலும் அருமையா இருக்கும். இந்த இட்லி பொடி நல்ல வாசனையா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது இவ்வளோ வாசனையா டேஸ்டியா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அதோட குவான்டிட்டி. இட்லி எல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இட்லி பொடிக்காகவே ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டிஃபரெண்டான இந்த உளுந்து இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து இவ்வளோ வாசனையாகவும் இவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது அந்த காலத்து டெக்னிக் தான். நான் ஒன்றும் புதுசா எதுவுமே சொல்லலை. உளுத்தம்பருப்பு, பாசி பருப்பு, எள்ளு, பெருங்காயம் இதை 4க்குமே வந்து நல்லா வாசனை உண்டு. அதே நேரம் இந்த உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை உள்ளது. அதை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்க்கறது. இந்த கடலைப்பருப்பு சேர்த்தாதான் கொஞ்சம் அந்த நரநரப்பு நமக்கு சாப்பிடும்போது இருக்கும் இல்லையா இட்லி பொடியில, அது கிடைக்கும். இட்லி பொடி பண்றதுக்கு 3 கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக காஞ்ச மிளகா ஒரு 10-12 எடுத்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நல்ல ஒரு நிறம் வர்றதுக்காக ஒரு 5 காஷ்மீரி சில்லி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வறுத்துப்போம். பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இட்லி பொடி வந்து நல்ல பெருங்காய வாசனையோட நல்லா இருக்கும். பெருங்காயம் பாருங்க நல்லா பொரிஞ்சாச்சு. இதோட கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பெருங்காயம் வறுத்தது போக எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 3 கப்பு உளுத்தம்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு லேசாக வறுபடும் போதே நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துப்போம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் நல்லா நிறம் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துருவோம். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் கொஞ்சம் லேசாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து காம்போடையே சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது நம்ம காம்பை நீக்கி அரைச்சிக்கலாம். இதில் நம்ம இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்புலாம் நல்லா செவந்து மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு லேசான ஒரு குறப்பருப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி பொடியை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது. டெக்ஸ்டர் பாருங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப போட்டு குறன்னு இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏர் டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பராக வாசனையாக நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக டேஸ்டியான இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த இட்லி பொடியை பொடி இட்லி, பொடி தோசை, பொடி ஊத்தப்பம் இதெல்லாம் என்ன பண்ணாலும் அருமையாக இருக்கும். நான் இன்னைக்கு பொடி இட்லி பண்ணியிருக்கேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. என்ன மனம், என்ன ருசி, சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. இது வந்து இவ்வளோ வாசனையாகவும் இவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது அந்த காலத்து டெக்னிக் தான். நான் ஒன்றும் புதுசாக எதுவுமே சொல்லலை. உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, எள்ளு, பெருங்காயம் இதை 4க்குமே வந்து நல்லா வாசனை உண்டு. அதே நேரம் இந்த உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை உள்ளது. அதை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்க்கறது. இந்த கடலைப்பருப்பு சேர்த்தாதான் கொஞ்சம் அந்த நரநரப்பு நமக்கு சாப்பிடும்போது இருக்கும் இல்லையா இட்லி பொடியில, அது கிடைக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையும் அந்த கடலைப்பருப்பு வந்து பிரேக் பண்ணும். நான் சொன்ன இந்த 4 பொருட்களுக்குமே வந்து வாசனையும் ரொம்ப அதிகம். அதனாலதான் இந்த இட்லி பொடி வந்து நல்ல டேஸ்டாவும் இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா பொடி இட்லி, பொடி தோசை, பொடி ஊத்தப்பம் இந்த மாதிரி எல்லாம் போடும்போது ரொம்ப காரமும் இருக்காது, அதே நேரம் நல்ல மனமா இருக்கும். இது நீங்க எந்த டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே அருமையா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த இட்லி பொடியை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.